பெண்கள் வந்து இந்த முகத்திரை அணியக்கூடிய விஷயம், இந்த முகத்திரை அணியக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை இதுல மனைவியை பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல எத்தனையோ பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துல மார்க்கத்திற்கு கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்த சமயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல அனுமதி கேட்கறாங்க. அனுமதி கேட்கக்கூடிய சமயத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அப்ப எந்த ஸைனப்னு கேட்டு சொல்றாங்க. ஸைனப்னா என்ன ஸைனப்? அதை இப்னு மஸ்ஊதுடைய மனைவிங்கறாங்க. ஸைனப் வந்து எந்த ஸைனப்னு எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தாத்துல கேட்க முடியும், முகத்தை முன்னா கேட்க முடியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி வந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களுடைய மனைவி பொறுமைக்கு போறாங்க இந்த செய்தி. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை கொஞ்சம் வெறுப்பா சொல்ற மாதிரி இருக்குது. இது இந்த விஷயம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியுடைய காதுக்கு வந்து அப்ப சொல்றாங்க, உமர் மட்டும் தடுத்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிச்ச காரியத்தை தடுத்து பார்க்கணும்ங்கறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் தெரிஞ்சாவது சொல்ல முடியும். இப்படி பல சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்களை பார்க்கலாம். குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்கங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை வீண் வார்த்தையா? குல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். நீங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் பார்வையை வந்து நம்ம அபிசாரிகின்றன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான். இது பெண்களுக்கு மட்டும் சொன்னா பிரச்சனை இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றான். குல்லில் முஃமினீன, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுன்னு மின் அபிசாரிஹிம், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஃபல்ன ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? முகத்தை மூடுறதா இருந்தா தேவையில்லை, பார்வையை தாழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க முகத்தை மூடுறது எல்லாமே பெண்ணுங்கிறது அவருக்கு அது வந்து மறைக்க வேண்டிய ஒரு பொருள், அதெல்லாம் பலகீனமான செய்தி, அதை சொல்றாங்க. அப்படி பார்த்தா முகத்தை மூணாலும் பெண்ணை பார்க்கறது தப்பு நாய், அதுக்கு இருக்குது. முகத்தை மூணாலும் முகத்தை பார்க்கறது தப்பு, முகத்தை சாதாரணமா பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் மராத்து துதுபிரு பிசூரத்தி ஷைத்தான், பிசூரத்தி ஷைத்தான் வ துக்பிலு பிசூரத்தி ஷைத்தான். ஒரு பெண் முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் ஷைத்தானுடைய உருவத்தில் இருக்கிறாள் அப்படிங்கறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அப்ப வந்து பெண்ணை பார்க்கறது தவறுன்னு எடுத்துக்கிறதா, இது வந்து தப்பா பார்வைங்கிறத நம்ம எடுத்துக்கிறதா? அப்ப எப்படி பார்க்கணும்? நம்ம இதை எப்படி நடுநிலையோட பார்க்கணும்? குர்ஆனுக்கு உட்பட்டு தான் பார்க்கணும். நம்ம மனைவி செய்தி, ஊர் வழக்கம், ஊர் வழிமுறை எல்லாம் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், லா யுமினூன, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எது வரைக்கும்? பல நம்பிக்கை உடைய இறைவன் மீது ஆணையாக, லா யுமினூன, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டார்கள். எது வரைக்கும்? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டிற்கு நபியே முகமதே உங்களை தீர்ப்பாளராக ஆக்க வேண்டும். அவர் ரசூலுல்லாஹ்வை தீர்ப்பாளர் ஆக்கினார். இந்த விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ் நம்மளை விட ரொம்ப ஒழுக்கத்துல சிறந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நம்மளை விட ரோஷத்துல சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நம்மளை விட வந்து பரிசுத்தத்துல இறையச்சத்துல சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க முகத்தை மூட சொல்லிருக்கலாம்ல? ஒரு பெண்மணி வந்து மார்க்க தீர்ப்பு கேட்க வர்றாங்க, முகத்தை மூடணும்னு சொல்லிருக்கலாம்ல? எத்தனை பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டறிறாங்க. அன்சாரி பெண்கள் சொன்னாங்கல்ல, அன்சாரி பெண்கள் எப்படி தெரிஞ்சு? முகத்தை திறந்து போட்டு வந்தா தெரியுமா? முகத்தை மூடிட்டு வந்தா தெரியுமா? அன்சாரி பெண்கள் கேட்க வந்தார்கள், மாதவிடாய் சம்பந்தமான கேட்க வந்தாங்க. முகத்தை மூடிட்டா முகத்தை நீ ஏமா முகத்தை திறந்து போட்டு வரையில கேட்டுக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர். அன்சாரி பெண்கள் எப்படி தெரியும்? முகத்தை மூடா அன்சாரி முஹாஜிர் தெரியுமா? ரெண்டு பேருமே ஒரே கிளையார் தான். அன்சாரிகள் முஹாஜிர்கள் ரெண்டு பேருமே அரபுகள்ல மக்காவாசி, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தமே மதீனாவாசியில, தாய் வழி சொந்தமே மதீனாவாசியில இருந்தாங்க. பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. தனி கருப்பர்கள் வெள்ளையர்கள் எல்லாம் கிடையாது, அடிமைகள் சொந்தமானவர்கள் கிடையாது, ரெண்டு பேருமே அரபுகள். அப்ப அன்சாரி பெண்கள் எப்படி தெரிஞ்சு? குறைஷி பெண்கள் எப்படி தெரிஞ்சு? அதுக்கு என்ன முஹாஜிர் பெண்கள் எப்படி தெரிஞ்சு? முகத்தை திறந்ததுனால தானே. முகத்தை மூடனா எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வையை ஆண்களையும் தாழ்த்த சொல்றான், பெண்களை தாழ்த்த சொல்றதுன்னா சொல்லலாம். முகத்தை மூடிட்டு பார்க்க முடியுது, ஆண்களை தாழ்த்த சொல்லணும். அடுத்து சொல்றான், அடுத்து என்ன செய்யணும்? அவர்கள் தங்களுடைய முக்கார வந்து நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளட்டுங்கிறான். இதுல கூட முகத்தை மறைக்க சொல்லல. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, இயல்பாக தெரியக்கூடியவற்றை தவிர வேற எதையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? இயல்பா தெரியும்னா காத்தடிச்சு வெளியாகுது. காத்துல முகத்தை மூடி இருக்கும்போது காத்தடிச்சு வெளியாகிறத வந்து அப்படிங்கிற மாதிரியான சில விளக்கங்களை இப்னு மஸ்ஊத் சொன்னதாக விளக்கம் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் சொன்னதுக்கு தெளிவான ஆதாரத்தை காமிக்கணும். அது அப்படி இப்னு மஸ்ஊத் சொன்னதாக வச்சுக்குவோம். இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கமா இது? இயல்பா தெரியுதுன்னா என்ன? இயல்புனா என்ன? காத்தடிச்சுக்கிறது, காத்தடி இயல்புக்கு மாற்றம் இல்ல, இயல்புக்கு அப்பாற்பட்ட நிலையில அதை நோக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தலாம், அது பிரச்சனை இல்ல. இயல்புக்கு அப்பாற்பட்ட நிலையில காத்துங்கிறது விதிவிலக்குல சட்டத்துக்கு எதிரானதுல, அது சட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாத. அப்ப அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். அல்லாஹ் சொல்றான், உண்மை தீர்ப்பாளராக ஆக்கணும். தீர்ப்பாளர் ஆக்கி சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன், அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட நெருடலை பெற்றுக் கொள்ளக்கூடாது, நெருடலை இருக்கக்கூடாது. இப்படி ஊர் உலகத்துல நான் இவ்வளவு நாள் போட்டேன், இவ்வளவு நாள் முகத்தை மூடாம இருந்தா ஊர்ல பாத்துக்குவாங்களே, நாளைக்கு அல்லாஹ்வுடைய நிலையில் நிக்க போறமே. வழக்கு ஜியத்துமுனா ஃபுராதா, நீங்கள் நம்மிடத்தில் தன்னந்தனியாக வந்து நிற்பீர்கள், யாரும் வந்து நிக்க போறது கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒருவன் அன்றைய நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும், சாஹிபதி தன்னுடைய மனைவி விட்டும், பனி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். இக்ரா கிதாபக, உன்னுடைய புத்தகத்தை நீனே படித்து பார். அஃபாபி நஃப்ஸிக அலைக யௌம ஹஸீபா, உன்னை பற்றி முடிவு சொல்வதற்கு நீனே போதுமானது. யாரும் வந்து நிக்க போறதில்ல. ஊர்ல வந்து அவங்க நிப்பாங்க, அப்பா நிப்பாங்க, பாட்டி நிப்பாங்க, யாரும் நிக்க போறது கிடையாது. வயுசல்லிமு தஸ்லீமா, முழுமையாக அடிபணிய வேண்டும். அப்பதான் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக முடியும். அப்ப இதுல மனைவியை பின்பற்றினோம் என்றால் இதுல எதிர்வாதங்கள் சொல்லலாம், அப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லலாம்.
ஆனால் என்ன நிலைமை இருக்குது, இதெல்லாம் காட்டினதுக்கு பிறகும் எப்படியா எடுத்துக்கிறாங்க, முகத்தை மூடத்தை செய்வேன். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தனி சட்டங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யாரும் திருமணம் முடிக்க கூடாது. அவங்களை பத்தி சொல்லும்போது இதா சாழ்த்துமுன்னா பஸ் உண்மை வராதிருக்காங்க. நீங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது பொருளை கேட்டீர்கள் என்றால் திரைக்கப்பாடு இருந்து கேளுங்க நல்லா சொன்னான். அவங்கள வந்து முடிக்கலாம் மார்க்கத்துல. அவங்களுக்கு மட்டும் தனி சட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து போகாது, தனி சட்டம். அப்படி நம்ம என்ன முடியுமா? பொதுவான சட்டம் வேற, ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் சட்டம் வேற. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு ஜகாத் ஹராம், நமக்கு ஹலால். அப்ப அதை செய்ய முடியுமா? அப்ப சிந்திச்சு பாருங்க, என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, மார்க்கத்தினுடைய சட்டத்தை வந்து சுய வெறுப்பு வெறுப்புகளுக்காக நம்ம பிரிக்க கூடாது, நாம மாத்தி கொள்ளக்கூடாது. சர்வசாதாரணமா கடந்து போறதை பார்க்கிறோம். நம்ம யாசில்லா ரசூலா அல்லாஹ் சொல்றோம், எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அவர்கள் வரம்புகளை மீறுகிறார்களோ இதுகளில் நாரன் காலியம் பிஹா, அதிலே நிரந்தரமா நரகத்தில் அவர்களை நுழைப்பான், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான சட்டம் தான். இது மார்க்கத்துக்கு உட்பட்ட சட்டம் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய சட்டம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாத சட்டம் நமக்கு தெரிஞ்சு வச்சு இல்லாம அல்லாஹ் இயல்பாக தெளிவாக வெளிப்படக்கூடியதுன்னு ஏன் சொல்லணும்? அல்லாஹ் இயல்பா தெரியக்கூடியதுன்னு ஏன் சொல்லணும்? அல்லாஹ் ஒரு இடத்துல முகத்தை மூடும்படி சொல்லலையே. குல்லி அஸ்வாதிக்கு சொல்லணும், நபியே முகமதே உங்களுடைய மனைவியர்களுக்கு சொல்லுங்கள், பனாத்திக்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். மனைவிமார்களுக்கு தனி சட்டமாகி போச்சு. இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், இதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, தங்களுடைய முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளட்டும். அதுல முகத்தை மூடும்படி சொல்லல. அப்படி தொங்க விட்டால்தான் தாலிக அதுனா ஐயுரஃப்ன, அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அறியப்படுவதற்கு சரியானதுதான், அதான் ஏற்றமானதுதான். தெரியும் பெண்கள் தெரியும்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்களும் சில நேரங்கள்ல புழுதி புயலுக்காக முகத்தை மூடினாங்க. ஆனா பெண்கள் தெரியுமா இல்லையா? அப்ப முகத்தை மூடுவதனுடைய அடிப்படை என்ன? நன்கு நல்ல பெண்கள் என்று அறியப்படுவதற்கும் அவர்கள் நோய் செய்யப்படாமல் இருப்பதற்கும் சரியானது தான் நல்லா சொன்னான். நம்ம என்ன பின்பற்றுறோம்? நம்முடைய மனைவியை பின்பற்றோம். நல்லா கேட்கிறோம், மனிதகத இலாஹவா, தன்னுடைய மனைவியை கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறோம். நம்ம மனைவியை பின்பற்றினோம் என்றால் கடவுளாக்குறது அர்த்தம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம பெற வேண்டிய படிப்பு என்ன வேணாலும் சொல்லிட்டு போறோம்னா நாளைக்கு நிக்க போறது யாரு? நம்ம பெரிய நன்மைகளை கொள்ளையடிச்சோமா? பெரிய நன்மைகளுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறோமா? அவங்க கூட சேர்ந்து நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன? உஸ்மான் பின் மதூன் நபி தோழர், அவரை பார்த்து உம்மா ஆனாங்க அன்சாரி பெண்மணி சொல்றாங்க, கத அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தினாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அமையுரிய கத அன்னஹு அக்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தினா உனக்கு எப்படி தெரியும் கேட்கறாங்க. எனக்கு தெரியாதுன்றாங்க. இவங்க கேட்கறாங்க, மையுக்ரீமுல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு கண்ணியப்படுத்துவான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை பத்தி நல்லா நினைக்கிறேன், ஆனால் மாதிரி எனக்கே தெரியாது. மா இஃப்வாலு பி வழக்கம், உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்படுதுன்னு மறுமையினால தெரியாதுன்றாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், இந்த முகத்திரை அணியக்கூடியவர்கள் நமக்கு பேண வேண்டிய வழிமுறை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல ஹஜ்ஜுடைய காலகட்டத்துல ஒரு பெண்மணி முகத்தை திறந்து கொண்டு மார்க்க சந்தேகம் கேட்க வர்றாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் பாக்குறாங்க, முகத்தை திருப்பி விடுறாங்க. நீ முகத்தை மூடுமான்னு சொல்லலையே, கேட்டா ஹஜ்ஜில மூடக்கூடாதுட்டாங்க. அதனால ஹஜ்ஜுக்கு மட்டும் தனி சட்டம், ஹஜ்ஜில வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப மத்த நாள்ல பேசிக்கலாமா? இப்ப சிந்திச்சு பார்க்கணும், ஹஜ்ஜில முகத்தை மூடக்கூடாதுன்னா மத்த நாட்கள்ல முகத்தை மூடுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது அல்லாஹ்வுக்கு எதிரான சட்டத்தை வந்து வளைப்பது. அல்லாஹ்வுக்கு எதிராக வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை வைத்து யார் தீர்ப்பு செல்லவில்லையோ உலாயிக ஹும் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று குறிப்பிடுறாங்க. இப்ப சிந்திச்சு பார்க்கணும், அப்ப நாம என்ன நிலைப்பாடு இருக்கிறோம் என்பதை தன்னந்தனியாக நாம செஞ்சு பார்க்கணும். நாளைக்கு மறுமையில நாம் தான் குற்றவாளிகளாக இருப்போம். அல்லாஹ்வை முன்னேற்றி சிந்தித்து பார்க்க